பல தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான போர்க்கப்பல். அவர்களுக்கு யுத்தம் காரணமாக அங்கு செல்ல முடியல என்றே சொல்லப்படுகின்றது. உண்மையாகவே இலங்கை மறைமுகமாக அமெரிக்காவுக்கு எதுவும் தகவல்களை வழங்கியிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்களில் உண்மையாகவே என்ன இருக்கின்றது என்ற விடயத்தை பொது வழியில் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். இதுவரை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. இந்தியா இந்த நேரத்தில் எதற்காக எந்த விதமான சத்தமும் போடாமல் மௌனமாக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் மக்களுக்கு அந்த மௌனம் தான் தற்பொழுது பல கேள்விகளை சந்தேகங்களை எழுப்பி இருக்கின்றன. கடந்த வாரம் தான் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்று அந்த வருகைக்கு அப்புறம் தான் ஒரு யுத்தமே நடக்கின்றது. இந்த தொடர்புகளை நாங்கள் கண்மூடித்தனமாக அதனை இக்னோர் பண்ணிவிட்டு நாங்கள் இருக்க முடியாது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த டொனால்ட் ட்ரம்ப் இவருடைய மனநிலை என்னவா இருக்கு? ஸ்டீன் ஃபைல் சம்பந்தமாக பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் இந்த யுத்தமும் ஆரம்பிக்கப்படுகின்றது. அவ்வாறான குற்றச்சாட்டுகள் இலங்கையில் இருக்கின்ற ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக வந்திருந்தால் கூட மக்கள் அதற்கு எதிராக ஏதாவது ஒரு பெரும் போராட்டம் நடந்திருக்கும். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அதாவது இப்போ எங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் சூழல் இலங்கையில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக பேசியாக வேண்டும். அதே போல அரசியல் ரீதியாக பார்க்கும்போது எதிர்த்தரப்பினர் தொடர்ந்து முன்வைக்கின்ற கேள்விதான், இலங்கை அரசாங்கம் தற்போது இந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றது. அரசாங்கம் அமெரிக்கா பக்கமா, ஈரான் பக்கமா என்ற கேள்விகளும் இன்று சமூகத்திலே எழுந்திருக்கின்றது. ஆனால் அரசாங்க ரீதியாக என்ன மாதிரியான முடிவை எடுப்பது நாட்டின் எதிர்காலத்துக்கு சிறந்தது என்பது குறித்து நாங்கள் நிச்சயமாக பேசியாக வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருளிங்கம் அவர்கள் இன்றைய மோடு இருந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ரைட். இப்போ உலகளாவிய ரீதியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் வேறு இல்லாமல் இப்போது இலங்கையை அண்மித்த பகுதியில் ஈரான் கப்பல் ஒன்று அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்குதலுக்கு உள்ளாகின்றது. இதனால் பல பேர் உயிரிழக்கின்றார்கள், நூற்றுக்கணக்கான உயிரிழக்கிறார்கள். இப்போ இதை எல்லாருமே இன்டர்நேஷனல் வைஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரும் பதற்றம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சேர்ந்து ஈரானை தாக்குறது மத்திய கிழக்கில். ஆனால் இப்போ இந்த யுத்தம் இதுவரை வந்துருச்சுங்கிறது ஒரு பாரிய பிரச்சனை. இப்போ இலங்கை மக்களோட நிலைப்பாடு என்னென்னா, இது என்னடாப்பா எங்கேயோ போகிற ஓனனம் பிடிச்சி நம்ம போட்டுக்கிட்ட மாதிரி ஆகுறோம், அப்படி இருக்க நிறைய கதைகள் சோசியல் மீடியாவில் இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மத்திய கிழக்கு நாட்டிலே இந்த யுத்தம் ஆரம்பித்த உடனேயே எங்கட நாட்டு மக்கள் இது எங்கட பிரச்சனையில் என்று சொல்லி கொண்டு இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு விட்டோம். அதற்கான காரணம், இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எமது பல தொழிலாளர்கள் அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இது எமது பிரச்சனை இல்லை என்று கூறுவது நான் நினைக்கின்றேன் ஒரு 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 பூலோக அரசியலை பற்றி சிந்திக்காமல் எமது நாடு இது இலங்கைக்குள்ளே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று யோசித்தாலும், இலங்கைக்குள் இருந்தே எத்தனையோ குடும்பங்கள் தமது அங்கு இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு என்ன நடந்து விட்டேன்னு சொல்லி கரசனை தெரிவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே இதுவரைக்கும் ஒரு ஹாட்லைனை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதனை விட அந்த தொழிலாளர்களை எவ்வாறு நாங்கள் எமது நாட்டிற்கு பாதுகாப்பாக கொண்டு வருவது என்பது பற்றி அரசாங்கமும் இதுவரைக்கும் சரியாக யோசிக்கவில்லை என்பதுதான் எனது முதலாவது கருத்து. ரெண்டாவது விடயம், இந்த ஈரான் கப்பல் வந்தது தொடர்பான 2 விடயங்கள். இந்த கப்பல் ஒரு டிஸ்ட்ரெஸ் காலை தாங்கள் ஒரு 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 பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று எமது இராணுவத்தினருக்கு, எமது நேவிக்கு, கடற்படையினருக்கு ஒரு சிக்னலை கொடுத்த பொழுது கடற்படையினர் எமது ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார்கள். இது எந்த விதமாகவும் தாக்கப்பட்ட கப்பல் அல்ல என்ற விடயத்தை ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார். அதன் பின்பு நமக்கு வேறு வெளிநாட்டு ஊடகங்களில் தான் நமக்கு தெரிய வருகின்றது, இது உண்மையாகவே நீர்மூழ்கி கப்பலினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு கப்பல் என்று கூறி. அப்ப முதலாவது கேள்வி, எமது எக்கனாமிக் ஜோனாக இருந்தால் என்ன, பெருங்கடலாக இருந்தாலும் எமது நாட்டிற்கு அண்மிய கடற்பரப்பிலே இவ்வாறாக ஒரு தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் எமது கடற்படையினருக்கு தெரியாமல் போய்விட்டது. இது எம்மை பொறுத்த மட்டிலே, எமது புலனாய்வை பொறுத்த மட்டிலே ஒரு பாரதூரமான விடயம். உங்களுக்கு நினைவிருக்கின்றது, 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் புலனாய்வானது எமது நாட்டு அரசுக்கு வந்த பொழுதும் அந்த புலனாய்வை மக்களிடம் அவர்கள் கொடுக்கவில்லை. இதனால் எத்தனையோ 250க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கின்றார்கள். எனவே இம்முறையும் இந்த புலனாய்வை சரியாக எமது கடல் நேவிக்கு தெரியாது என்ற விடயம் முதலாவது கரசனை கொள்ள வேண்டிய விடயம். ரெண்டாவது, எமக்கு
உலகளாவிய ரீதியா சட்டங்களை பார்க்கும் பொழுது, மனிதாபிமான சட்டங்களை பார்க்கும் பொழுது, ஹியூமனிடேரியன் லாஸை பார்க்குற நேரம் ஒரு கப்பல் கடலிலே இவ்வாறான ஒரு தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது எமக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது, அந்த மக்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வருவது எமக்கு சர்வதேச ரீதியாக ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. எனவே அதனைத்தான் இலங்கை அரசு செய்திருக்கின்றது. எனவே அதனை பற்றி நாங்கள் இலங்கை அரசை குறை கூறுவதில் எனக்கு முற்றுமுழுதான ஏற்பாடும் இல்லை. காரணம், கடலிலே ஒரு கப்பல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்களை கரை சேர்ப்பது சர்வதேச ரீதியான நமது ஒரு கடைப்பாடு. அந்த கடைப்பாடை நாங்கள் பின்பற்றுவதனால் அமெரிக்கா கோவப்படும், இந்தியா கோவப்படும் என்று யோசித்துக் கொண்டு நாங்கள் அதை செய்யாமல் விட்டோமானால் சர்வதேச ரீதியாக சட்டத்தை ஒழுங்கு கடைபிடிப்பதில் நாங்கள் ஒரு தவறை செய்து விட்டோம். எனவே அதில் நாங்கள் அரசாங்கத்தை குறை கூற முடியாது. சரியாக செய்திருக்கிறார்கள், சரியாக செய்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் கேட்க வேண்டிய ஒரே விடயம் என்னவென்றால், இது தொடர்பாக எமக்கு முதலே தெரியவில்லையா? இவ்வாறான அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று எமது மிகவும் ஒரு அண்மித்த கடல் எல்லைக்குள் இவ்வாறான ஒரு தாக்குதல் நடந்திருக்கின்றது. அது தொடர்பாக எமது அரசுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தாமல் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு நடத்தப்பட்டிருந்தால் அது எமது பாதுகாப்பிற்கு எவ்வாறு தாக்கப் போகின்றது, பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்ற விடயத்தை நாங்கள் மக்களாக நிச்சயமாக கேட்க வேண்டும். நிச்சயமாக. இப்போ இன்றைய தினம் பார்லிமெண்டத்தில் கூட இந்த விஷயம் பேசப்பட்டது. பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அந்த இடத்துல ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். இந்த குறித்த கப்பலானது 11 மணித்தியாலங்களாக இலங்கை போர்ட்டுக்குள் வருவதற்கு அனுமதி கோரிய நிலையில் இலங்கை அதற்கு அனுமதிக்காதன் காரணமாக இந்த விஷயம் அறிந்த அமெரிக்க இராணுவத்தினர் அல்லது கடற்படையினர் அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல் கல்ஃப் கடலில் இருக்க போது அங்கிருந்து வந்து தாக்குதலை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இது நிச்சயமாக ஒரு பாரிய பிரச்சனை தான். இதுக்கு ஒன்று இப்ப அதை இலங்கை என்ன செய்திருக்கலாம் இந்த விஷயத்திலே? இப்போ கப்பல் அனுமதி கோருகிறது, 11 மணித்தியாலங்களாக நாங்கள் உள்ளே வருவதற்கு உங்களுடைய துறைமுகத்திற்கு வருவதற்கு அனுமதி தாருங்கள் என்று. ஆனால் இலங்கை அரசாங்கம் அது சம்பந்தமாக இன்னும் உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கவில்லை. இருப்பினும் என்ன மாதிரியான முடிவை அந்த இடத்தில் எடுத்திருக்கலாம்? காரணம், இப்போ நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, இங்கு அமெரிக்காவையும் நாங்கள் கோபப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இங்கு இருக்கிறது. ஆகவே என்ன செய்திருக்கலாம்? இது இலங்கை இந்த யுத்தத்திலே எந்த பக்கத்தை எடுக்க போறது, எந்த பக்கத்தை எடுக்க போன்றது என்பது ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது. அதைத்தான் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கை நிலைப்பாடு என்ன? ஆமாம் ஆமாம். எனவே நாங்கள் எம்மை போன்ற ஒரு சின்ன நாடு உடனடியாக போய் நாங்கள் அமெரிக்காவை பயத்து கொண்டு முற்றுமுழுதாக ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஆனால் ஒரு கப்பல், கடலில் இருக்கின்ற ஒரு கப்பலானது நாங்கள் கரையை வர வேண்டும், அதற்கான காரணம் நமக்கு கடலில் ஒரு பாதிப்பு ஏற்பட போன்றது என்று கூறும் பொழுது இலங்கை நாடாக நமக்கு செய்ய வேண்டிய சில கடமைப்பாடுகள் இருக்குது. அதன் பிரகாரம் அந்த கடமைப்பாட்டை செய்த பின்பு அமெரிக்கா அம்மை தாக்கியிருந்தால் சர்வதேச ரீதியாக நமக்கு ஆதரவாக பல நாடுகள் குரல் கொடுத்திருக்கும். உதாரணமாக ஈரானை அமெரிக்கா தாக்கிய பொழுதும், ஈரானை அமெரிக்கா, அதாவது இஸ்ரேலின் ஒரு உந்துதலின் பேரில் அமெரிக்கா ஈரானை தாக்கிய பொழுது எத்தனையோ மேலைத்திய நாடுகள் அதற்கு எதிராக தமது பிரான்ஸ், ஸ்பெயின் உட்பட பல மேலைத்திய நாடுகள் இதற்கு கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். எனவே நாங்கள் எப்பொழுதுமே, நாங்கள் ஒரு சிறிய நாடு, நாங்கள் வல்லரசுகளை எதிர்த்து கொண்டும் செல்ல முடியாது. அதே நேரம் எம்மை பொறுத்த மட்டிலே எமக்கு பிரதானமாக பாதுகாப்பாக இருப்பது நாங்கள் சர்வதேச சட்டங்களையும் விதிகளையும் ஒழுங்கி நடந்தோமானால் அதுதான் நமக்கு பிரதானமான பாதுகாப்பு இருக்கின்றது. நாங்கள் முற்றுமுழுதாக அமெரிக்காவை பார்த்து பயந்து கொண்டு நாங்கள் இவ்வாறான சர்வதேச ரீதியான சட்டங்களை நாங்கள் மீறிக்கொண்டு போவதும் நீண்ட காலத்திற்கு நமக்கு ஒரு நாளும் அது எமது பக்கத்தில் இருக்காது என்பது எனது நிலைப்பாடாகும். இந்த விஷயத்தில், இந்த கப்பல் தாக்கப்பட்ட விஷயத்திலே இன்னும் சில விஷயங்கள் பேசப்படுகிறது. எப்படி என்றால், இலங்கை அமெரிக்காவுக்கு ரகசியமாக தகவலை வழங்கி இருக்கின்றது. ஈரான் கப்பல் வருவதற்கு அனுமதியை கொடுக்காமல் அமெரிக்காவுக்கு ரகசியமாக ஒரு தகவலை வழங்கியிருக்கிறது. இப்படி ஈரான் கப்பல் எங்களுடைய அண்மித்த பகுதியில் இருக்கின்றது என்று ஒரு தகவலை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு கருத்தான், இந்தியா விசாகப்பட்டினத்திலே பயிற்சிக்கு தான் அனைத்து உலகளாவிய ரீதியில் பல நாடுகள் இணைந்து ஒரு பயிற்சிக்காக சென்று நாடு திரும்பும் நிலையில் அவர்களுக்கு அங்கே செல்ல முடியாத ஒரு சூழல், யுத்தம் காரணமாக செல்ல முடியாது. ஆனால் இந்த கப்பல் மிக முக்கியமான ஒரு போர்க்கப்பல், பல தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான போர்க்கப்பல். அவர்களுக்கு யுத்தம் காரணமாக அங்கே செல்ல முடியல என்றே சொல்லப்படுகின்றது. அவை என்ன நடந்திருக்கும்? நீங்கள் இப்போ இந்த மாதிரியான காரணங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையாகவே இலங்கை மறைமுகமாக அமெரிக்காவுக்கு எதுவும் தகவல்களை வழங்கியிருக்கும்? காரணம், பார்லிமெண்டில் கூட இந்த விஷயம் பேசப்பட்டது. ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் குறிப்பிடுகிறார், இலங்கையும் இந்த தாக்குதலுக்கு பதில் சொல்லியாக வேண்டும், இவர்கள் ரகசியமாக இதை செய்திருக்கலாம் என்பதை போல ஒரு கருத்துக்கள் இருக்கிறது. நான் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், கூற வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பான ஒரு பாரதூரமான விஷயம்.
ஸ்பெக்யூலேஷன்ஸில் வந்து நாங்கள் போய் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது. இலங்கையானது உத்தியோகபூர்வமாக உண்மையாகவே என்ன நடந்தது என்று கூறி மக்களுக்கும் அட்லீஸ்ட் பாராளுமன்ற உறுப்பினர் என்றாலும் உண்மையாகவே என்ன நடந்தன்ற விஷயத்தை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து கூற வேண்டும். இதை வந்து நாங்கள் ஒரு ஸ்பெக்யூலேஷன் வந்து இது நடந்திருக்கலாம் அது நடந்து இருக்கலாம் என்று நாங்கள் போய்கொண்டிருந்தோமானால் எமது பாதுகாப்புக்கு தான் முதலாவது அச்சுறுத்தலாக இருக்கும். அது முதலாவது விடயம். ரெண்டாவது, இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்குள் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்ற விடயங்கள் வந்து சாதாரணமான அதாவது இலங்கை மக்களுக்கு இது வந்து ரகசிய ஒப்பந்தங்களாகவே வந்து இந்த ஒப்பந்தங்கள் இருந்து வந்திருக்கின்றது. மக்களாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இந்த ஒப்பந்தங்கள் இருக்கின்ற விடயங்கள், இந்தியாவுடன் ஏற்படுத்திய ஒப்பந்தங்கள், அமெரிக்காவுடன் ஏற்படுத்திய இராணுவ ஒப்பந்தங்களின் தன்மை என்ன என்பதை வெளிப்படையாக கூறும்படி, மக்களுக்கு கூறும்படி நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் இந்த பல தடவைகள் கேட்டிருந்த பொழுதும் அவர்கள் இதுவரைக்கும் அதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுதென்றாலும் இந்த ஒப்பந்தங்களில் வந்து உண்மையாகவே என்ன இருக்கின்றது என்ற விடயத்தை பொது வழியில் அரசாங்கம் வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு குறிக்கோள். இதுவரை வெளிப்படுத்தவில்லை. எனவே அந்த அடிப்படையின் பிரகாரம் அவர்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது என்றால், ஈரானிய கப்பல் அல்லது அமெரிக்காவுக்கு விரோதமாக செயற்படுகின்ற நாடுகளின் கப்பல் எமது கடற்படை பரப்புக்குள் வரும் பொழுது அந்த தகவலை அமெரிக்காவுக்கு தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறிய ஒரு கடமைப்பாடு இருக்கும் என்றால் அது எமது பாதுகாப்பிற்கு மிகவும் ஒரு பாரதூரமான பயங்கரமான விடயம் என்பது இரண்டாவது விடயம். இந்தியாவை பொறுத்த மட்டிலே அவர்கள் ஒரு ஈரானிய கப்பலை வரவேற்று தமது பயிற்சிக்கு வர சொல்லி கூறிவிட்டு அதன் பின்பு அந்த கப்பல் திரும்பி செல்லும் பொழுது இவ்வாறு தாக்கப்படும் பொழுது அவர்கள் இப்போது வரைக்கும் எந்த விதமான கருத்தை தெரிவிக்காமலோ எந்த விதமான கண்டனத்தை தெரிவிக்காமலோ இருப்பது ஒரு சர்வதேச சட்டங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு கவலைக்குரிய பாரதூரமான விடயம். நாங்கள் ஒருவரை எமது நாட்டிற்குள் பயிற்சிக்கு வர சொல்லி அழைத்து விட்டு அவர்களை இன்னும் ஒரு நாடு தாக்கும் பொழுது எந்த விதமான சத்தமும் போடாமல் இருக்கும் பொழுது அது எமது இந்தியா இவ்வாறு செய்யும் பொழுது இலங்கையின் பாதுகாப்புக்கும் அது ஒரு பாரதூரமாக அமைய போன்றது. எனவே இலங்கையை பொறுத்த மட்டிலே உமக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. இந்தியா இந்த நேரத்தில் எதற்காக எந்த விதமான சத்தமும் போடாமல் மௌனமாக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் வந்து நாங்கள் மக்களுக்கு அந்த மௌனம் தான் தற்பொழுது பல கேள்விகளை எழுப்பி குறிப்பாக ஒரு நாட்டினரை எமது நாட்டிற்குள் அழைத்துவிட்டு அவர்கள் எமது நாட்டின் கடல் எல்லைக்குள் வந்து தாக்கப்படும் பொழுது எந்த விதமான ஒரு அறிக்கையும் விடாமல் மௌனமாக இருக்கும் பொழுது அது ஒரு பாரதூரமான விடயம். எனவே அது இந்தியா நிச்சயமாக அதனை செய்ய வேண்டும் என்பதையும் இலங்கை மக்களாக நாங்கள் அதனை யோசிக்க வேண்டும். இந்தியா என்ன செய்கின்றது என்பதில் நமக்கு எந்த விதமான அழுத்தமும் செலுத்த முடியாவிட்டாலும் நாங்கள் மக்களாக அதனை பற்றியும் சற்று சிந்திக்கலாம். அதுவும் சந்தேகம் தான் இந்தியா எந்த பக்கம் இருக்கும் என்பதில் திட்ட தெளிவாக தெரிகிறது. கடந்த வாரம் தான் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்று பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு நெருக்கமாக அங்கெங்கு சென்று எல்லாவிடம் சுற்றி பார்த்துவிட்டு வருகை தந்திருக்கிறார். அந்த வருகைக்கு அப்புறம் தான் ஒரு யுத்தமே நடக்கின்றது. Good to see you. Move right over there. Oh. This is good. Great friend. My great friend. Thank you. இது நீங்கள் கூறுவது மிகவும் சரியான விடயம். அது இலங்கையை பொறுத்த மட்டிலே நாங்கள் இந்தியா இஸ்ரேலுடன் என்ன செய்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பெருசாக கரசனை கொள்வதில்லை. ஆனால் கருத்தியல் ரீதியாக பார்த்தோமானால் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் குறிப்பாக மோதி இருக்கின்ற பிஜேபி அரசாங்கத்துக்கும் இஸ்ரேல் தற்போது இருக்கிற நெட்டன்யாவுக்கும் இடையே வந்து மிகவும் நெருங்கிய கருத்தியல் ஒற்றுமைப்பாடுகள் வந்து காணப்படுகிறது. உதாரணமாக வந்து இஸ்ரேலை பொறுத்த மட்டிலே அவர்கள் எப்பொழுதுமே கிரேட்டர் இஸ்ரேல் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற தமது இடப்பரப்பை விட அதிகமான மத்திய கிழக்கு நாடுகளின் அதிகமான இடப்பரப்பை தம்மை சூழ்ந்திருந்த இடப்பரப்புகளை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறுகின்ற ஒரு அரசியல் அபிலாஷை இஸ்ரேலுக்கு காணப்படுகிறது. இந்தியா பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் அக்கண்ட பாரத் என்று கூறப்படுகின்ற பரந்த இந்தியா என்று கூறப்படுகின்ற ஒரு அரசியல் அபிலாஷை வந்து பிஜேபி அரசாங்கத்துக்கு வரலாற்று, அதாவது வந்து மோகன்தாஸ் காந்தியின் காலத்தில் இருந்தே, அதாவது சுதந்திர காலத்தில் இருந்தே அவர்களுக்கு இந்த ஒரு அரசியல் அபிலாஷை ஒன்று இருந்து வந்திருக்கின்றது. எனவே அந்த பரந்த இந்தியா என்ற அந்த கட்டமைப்புக்குள் இலங்கையும் வந்து உள்ளடங்களாக காணப்படுகிறது. இப்போ இந்த பரந்த இந்தியா என்ற கட்டமைப்பை பற்றி நாங்கள் பேசும் பொழுது சிலர் கூறுவார்கள், இந்தியா வந்து இலங்கையை கைப்பற்றி விட்டால் அது நமக்கு நல்லம் தானே, எங்களை இருக்கிற பிரச்சனைலாம் போய்விடும், நாங்களும் இந்தியாவின் ஒரு சிறு மாநிலம் மாதிரி இருந்து விடலாம் என்று. இந்தியா மற்ற நாடுகளுக்குள் செல்லும் பொழுது இந்தியா எவ்வாறு அந்த மற்ற நாட்டில் இருக்கும் மக்களை
பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இலங்கையில் 1987 ஆண்டு நடந்த விடயத்தை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே வந்து இந்திய அரசாங்கம் வந்திருந்த பொழுது எமது நாட்டிலே என்னென்ன விடயங்கள் நடந்த விடயத்தை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோடி அரசாங்கத்தின் கீழ் காஷ்மீர் தேசத்தை வந்து ஒரு மாநிலமாக இந்தியாவுடன் இணைக்க முயற்சித்த பொழுது இன்றும் கூட அந்த அந்த இணைப்பு காணப்படுகிறது. எவ்வாறு இந்திய இராணுவத்தினர் காஷ்மீர் தேசத்துக்குள் சென்று அந்த மக்களை சித்திரவதை செய்து காணாமலாக்கி எவ்வாறு கொடுமைப்படுத்தினார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் நினைவு வைத்திருக்க வேண்டும். எனவே இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இதிலே நாங்கள் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்தியா இஸ்ரேல் நீங்க கூறிய மாதிரி இஸ்ரேலுக்கு சென்று ஒரு கிழமை கூட ஆவிலை போர் வந்து ஆரம்பித்து விட்டது. இந்த தொடர்புகளை நாங்கள் கண்மூடித்தனமாக அதனை இக்னோர் பண்ணிவிட்டு நாங்கள் இருக்க முடியாது என்பதையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். நிச்சயமாக. இப்போ இப்படி இருக்கிற நிலையில் இப்போ நாளுக்கு நாள் நாடுகள் உக்கிரமாக இந்த போர் வந்து உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. சேதங்கள் அதிகமாகவே இருக்கின்றது. இப்போ இது எங்கே போய் முடிக்கும்? இப்போ இன்னொரு பக்கம் பார்த்துக்கிற கிம் ஜோங் அவங்களை எப்போ சேர்த்துக்குவாங்க மாதிரி பல மீம்களும் அவரிடம் நிறைய விளையாட்டுப் பொருட்கள் இருந்தும் அவரை யாரும் விளையாட்டுக்கு சேர்த்துக் கொள்வதில்லை என்று நிறைய சமூக வலைத்தளங்களில் இப்போதான் இப்போ நம்ம யுத்தத்தை வந்து எப்படியுமே விளையாட்டு எடுக்க முடியாது. ஆனாலும் இந்த தருணத்தில் பல பேர் இதை இப்படி நகைச்சுவையாக பார்க்கிறார்கள். அது ஒரு கட்டம் இருக்கிறது. இப்போ சீனா, ரஷ்யா, கொரியா இப்படி பல நாடுகள் அவர்களும் இப்போ இதுக்கு உள்ளாகிவிட்டால் இது பாரிய ஒரு உலக யுத்தமாக மாறிவிடும். அப்படி எதுவும் வாய்ப்புகள் இருக்கிறதா? இப்போதைக்கு போகின்ற போக்கில் பார்த்தால் என்ன நிலைமையாகும்? காலமாக மது உலக வரலாற்றை எடுத்தோமானால், குறிப்பாக மேற்கத்திய வரலாற்றை எடுத்தோமானால், முதலாம் யுத்தம், 2ஆம் யுத்தம், அதன் பின்பு வந்த பல யுத்தங்கள் இப்பொழுது மூன்றாவது ஒரு உலகளாவிய ஒரு யுத்தமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவே யுத்தம் என்று வரும் பொழுது சமூக வலைத்தளங்களிலும் அதே போன்று அரசியல் ஆய்வாளர்களின் மத்தியிலும் எந்த நாட்டை சார்ந்து நாங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதுதான் குறிப்பாக கலந்துரையாடி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் மக்களாக நாங்கள் அரசாங்கத்தில் இல்லை. எனவே மக்களாக வந்து நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டிலே உதாரணமாக ஈரானிலே இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு மக்கள் புரட்சியோடு நடந்து கொண்டிருந்தது. மக்கள் புரட்சி வந்து உண்மையாகவே ஈரானிய அரசின் ஊழலுக்கு எதிராகவும் அவர்களின் அடக்குமுறைக்கு எதிராகவும் தான் இந்த 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 மக்கள் எழுச்சி வந்தது. அந்த மக்கள் எழுச்சியை வந்து வேறு விதமாக அமெரிக்காவில் இருக்கின்ற ஷாவர்கள் வந்து பயன்படுத்தியது உண்மை. அதை இந்த மக்கள் எழுச்சியை தமக்கு சார்பாக பயன்படுத்தி தான் இந்த ஈரானுக்குள் வந்து நாட்டை கைப்பற்றி விட வேண்டும் என்பது பயன்படுத்தியது உண்மை. ஆனாலும் ஈரான் நாட்டிற்குள்ளே அடக்குமுறை இருந்து வந்தது என்பதும் உண்மை. அதனை நாங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போக முடியாது. எனவே எம்மை பொறுத்த மட்டிலே மக்களாக, ஊடகங்களாக, பொதுமக்களாக நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு, நாடுகளுக்குள் மக்கள் ஒரு ஜனநாயக ரீதியான அரசாங்கத்துக்காக போராடும் பொழுது அந்த மக்களை என்னென்ன விதங்களில் பலப்படுத்த முடியுமோ அந்த நிலைப்பாடை தான் நாங்கள் எடுக்க வேண்டும். எனவே தான் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் நாங்கள் ஈரான் மக்களை உதவி செய்வதற்காக தான் இந்த போரை செய்கின்றோம், குண்டு தாக்குதலை செய்கின்றோம் என்று கூறும் பொழுது நாங்கள் நிச்சயமாக அமெரிக்கா, இஸ்ரேல் பக்கம் நின்று எமது நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் மக்களாக நாங்கள் எப்பொழுது நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், பாலஸ்தீனத்திலே வந்து இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மக்களாக பலர் கூறினார்கள், இது வந்து அங்கு நடக்கின்ற விடயம், இலங்கைக்கும் எங்களுக்கும் அது தொடர்பில்லை, எனவே நாங்கள் பாராமுகமாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இன்று பாலஸ்தீனத்தில் நடந்து முடிந்தது, பின்பு வெனசுவேலாவுக்கு போய், பின்பு கியூபாவுக்கு முந்தின காலத்திலிருந்தே வந்து கொண்டிருந்தது, இப்பொழுது வந்து ஈரானுக்கு போய், இப்பொழுது வந்து மத்திய கிழக்கு நாட்டில் முடிந்து இப்பொழுது இலங்கையில் வந்து நிற்கின்றது. எனவே இலங்கை என்பது நாங்கள் சிறு நாடாக இருந்தாலும் சில அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்தே ஆக வேண்டும். எந்த நிலைப்பாடு எடுக்கின்றோமோ இல்லையோ, யுத்தம் வந்து எப்படியும் எங்கட வீட்டுக்கு முன்னால் வந்து யுத்தம் எப்படியும் வந்து நிற்கும். எனவே எப்படியும் நாங்கள் ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும். மக்களாக நாங்கள் கூறுகின்ற விடயம் என்பதால், எந்த நாடு யுத்தத்தை ஆரம்பித்தாலும், அது அமெரிக்காவாக இருந்தாலும், இஸ்ரேலாக இருந்தாலும், வேறொரு நாடாக இருந்தாலும், எந்த நாடு யுத்தத்தை ஆரம்பித்தாலும் இறுதியாக இறக்க போன்றவர்கள் வந்து சாதாரண மக்கள். அது எமக்கும் நன்றாக தெரியும். இலங்கையில் நடந்த யுத்தத்திலும் எமக்கும் ஒரு அனுபவம் இருக்கின்றது. எனவே மக்களாகவும் ஊடகங்களாகவும் நாங்கள் எப்பொழுதுமே யுத்தத்துக்கு எதிராகத்தான் எமது நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இந்த யுத்தத்தை பொறுத்த மட்டிலே இது வந்து அமெரிக்கா, இஸ்ரேலின் உந்துழலில் ஆரம்பித்த யுத்தம். அந்த ஆரம்பித்த யுத்தம் இன்று வந்து உலக யுத்தமாக மாறுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகிறது. எனவே மக்களாக நாங்கள் எப்பொழுதுமே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராகவே நாங்கள் எமது அரசியல் கருத்துக்களை வந்து இன்றைய காலகட்டத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு. இப்போ ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவருடைய நகர்வுகளை வைத்து பார்க்கும்போது அவர் எப்படி இப்போ சரியான லைன்ல போறாரு, இல்லாட்டி எதிர்காலத்தில் இலங்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பு, இப்போ ஜனாதிபதி எடுக்கிற முடிவுகள் இலங்கைக்கு பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குமா? என்ன நிலைப்பாடு?
இதுவரைக்கும் அனுரகுமார திசாநாயக்கவின் நகர்வுகளை பார்த்தோமானால் அவர் மிகவும் ஒரு என்ன சொல்ற தான் அவர் நினைக்கின்றார் இதுதான் பாதுகாப்பான நிலைப்பாடு. அமெரிக்கா பக்கம் நிற்கின்றார், இந்தியா பக்கம் இருக்கின்றார். அமெரிக்காவையும் இந்தியாவையும் பயக்காத மாதிரி அவர் சில நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவ்வாறுதான் இதுவரைக்கும் நிலைப்பாடு எடுத்தும் இன்று ஈரானிய கப்பலின் பிரச்சனை வந்து நிற்கின்றது. எனவே ஜனாதிபதியாக நான் அமெரிக்காவும் இந்தியாவும் யாரை கொண்டாலும் பிரச்சனை இல்லை, யாருடன் போர் புரிந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அமெரிக்காவுடன் தான் நிற்க போன்றோம், இஸ்ரேலுடன் தான் நிற்க போகிறோம், இந்தியாவுடன் தான் நிற்க போகிறோம் என்ற நிலைப்பாடை நாங்கள் எடுத்தோமானால் இறுதியில் வந்து யுத்தம் நமது கடற்பரப்பில் தான் வந்து நிற்கின்றது. ஜனாதிபதியை பொறுத்த மட்டிலே நாங்கள் பாலஸ்தீன யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூறினாங்கள் அமெரிக்காவை நேரடியாக பயக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எமது தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கவில்லை, நீங்கள் அதனைத்தான் செய்து கொண்டிருந்தீர்கள். அதே போன்று அட்லீஸ்ட் இந்த ஈரான் யுத்தம் அந்த சிறு கால பகுதியில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு சிறு யுத்தம் போய்கொண்டிருக்கிற நேரம் அந்த காலகட்டத்தில் என்றாலும் அங்கிருக்கிற தொழிலாளர்களை வந்து நாங்கள் மீண்டும் கொண்டு வந்து ஒரு அரசியல் செய்தியை வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கலாம். அதனை கூட நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் இவ்வளவு பயந்து நாங்கள் நிலைப்பாடு எடுக்க முடியாது, அமெரிக்காவினால் பாதிப்பு வந்துவிடும் என்று இவ்வளவுக்கு போய்கொண்டிருக்கின்றோமோ அவ்வளவு எமது பலமும் இந்த உலக அந்த பூலோக ஒரு விடயத்தில் ஒரு அரசியலில் வந்து எமது பலமும் வந்து மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. எமக்கு நினைவைத்திருக்க வேண்டிய என்ன விடயம் என்றால் நாங்கள் எப்பொழுதும் இவ்வாறான ஒரு பலமற்ற நாடாக இருக்கவில்லை. சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் காலத்திலே நாங்கள் மிகவும் காத்திரமான அரசியல் முடிவுகளை எடுத்த நாங்கள், மேலத்திய நாடுகளுக்கு எதிரான அரசியல் முடிவுகளை எடுத்த நாங்கள் பிற்பட்ட காலத்திலே அதனை நாங்கள் இல்லாமல் செய்து கொண்டு வந்தபடினால்தான் இன்று நாங்கள் இந்த நிலவரத்தில் இருக்கின்றோம். எனவே இலங்கை ஒரு சிறு நாடாக இருந்தாலும் நாங்கள் காத்திரமான சட்டத்துடன் செல்கின்ற சர்வதேச சட்டத்துடன் செல்கின்ற காத்திரமான முடிவை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று பல நாடுகள் நான் கூறியது போன்று பிரான்ஸ், ஸ்பெயின் உட்பட பல மேலைத்திய நாடுகள் இன்று அமெரிக்காவுக்கு விரோதமான நிலைப்பாடுகள் எடுத்துக்கொண்டு ஸ்பெயினை சொல்லியாக வேண்டும். ஸ்பெயின் இதில் நாங்கள் எந்த பக்கம் இருக்க மாட்டோம் என்று சொல்லியும் கூட இவர்கள் எதிர்ப்பை தெரிவித்தும் கூட பொருளாதார தடை விதிக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக சொல்கிறார் நோ ட்ரேட், ஸ்டாப் த ட்ரேட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே பிறகு ஸ்பெயின் நாட்டிலிருந்து சொல்லுகிறார்கள், அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது நிச்சயமாக இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளும் தமது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு வருகிறது. அந்த ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இன்னுமே அமெரிக்கா இஸ்ரேலுடன் தான் நிற்போம் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தோமானால் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து நமக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் வரப்போகிறது என்று அடுத்த கேள்வியும் வந்து காணப்படுகிறது. எனவே ஆனால் உலகளாவிய ரீதியில் மக்களை எடுத்தோமானால் அது அமெரிக்காவில் இருக்கின்ற மக்களாக இருந்தால் என்ன, இஸ்ரேலில் இருக்கின்ற ஒரு சிறுபான்மை மக்களாக இருந்தால் என்ன, ஐரோப்பாவில் இருக்கின்ற மக்களாக இருந்தால் என்ன, மக்களாக பார்த்தோமானால் இப்போ ஸ்பெயின் கூட தன்னிச்சையாக இந்த முடிவை எடுக்கவில்லை. மக்களின் போராட்டங்கள் தொடர்ந்து வந்த காரணத்தினால்தான் ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகள் வந்து இப்பொழுது தமது நிலைப்பாட்டை மாற்றி வருகின்றது. அமெரிக்காவில் கூட போருக்கு எதிராக கதைக்காத பல காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து இப்பொழுது வந்து போருக்கு எதிராக இப்பொழுது கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே மக்கள் புரட்சிகள் வந்து இந்த அரசாங்கங்களையும் வந்து மாற்றி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த நபருடைய இந்த ஜனாதிபதி, அமெரிக்காவின் ஜனாதிபதி, இவருடைய மனநிலை என்னவா இருக்கு? இப்ப இவர் எதுக்கு எடுத்தாலும் அதிகம் கோவப்படுறாரா இல்லாட்டி விளையாட்டுத்தனமா செய்யறாரா அப்படிங்கிறது கூட சோசியல் மீடியாவில் அதிகம் பேசப்படுது. இவரை பத்தி என்ன சொல்லலாம்? நான் நினைக்கின்றேன் ஒரு 2 விடயங்கள். ஒன்று, அவர் ஜனாதிபதி அப்படியான ஒரு நபர், அவ்வாறான ஒரு குணாம்சங்களை கொண்ட ஒரு நபர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் என்பதே ஒரு அமெரிக்காவின் டெமோக்ரஸி, அதாவது வந்து ஜனநாயகம் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது என்பது, அதாவது குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கின்ற மல்டி பில்லியனர்ஸ் என்று கூறுகின்ற பிஸ்னஸ் அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு தான் இந்த ஜனநாயகம் இருந்து வருகின்றது என்பதை குறிக்கின்ற ஒரு அம்சம்தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு நபர். ஆனால் அதனை விட டொனால்ட் ட்ரம்ப் என்ற அந்த நபர் இப்பொழுது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எனப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற நபர் இன்னுமே ஜனாதிபதியாக இருக்கின்றார். நான் என்ன யோசித்தேனால் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் இலங்கையில் இருக்கின்ற ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக வந்திருந்தால் கூட மக்கள் அதற்கு எதிராக ஏதாவது ஒரு பெரும் போராட்டம் நடந்திருக்கும். ஆனால் அமெரிக்காவிலே இவ்வாறான பாரிய சிறுவர்களுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுகள் செய்திருந்த ஒரு குற்றச்சாட்டு வந்திருந்த பொழுதிலும் அவர் இன்னுமே ஜனாதிபதியாகத்தான் இருக்கின்றார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்கள் இன்னுமே தமது பதவியில் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் அதுவும் சொல்லப்படுகிறது, எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தமாக
பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது தான் இந்த யுத்தமும் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஸோ அமெரிக்கர்களின் வாயை மூட முடியாவிட்டாலும் அமெரிக்கர்கள் பேசும் டாபிக்கை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் கையில் வைத்தான் இதை செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அவ்வாறான ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருந்து வருகின்றது. எனவே ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பொறுத்த மட்டிலே அதற்கு எதிராக ஏதோ ஒரு காரணத்திற்காக பெரும் போராட்டங்கள், போருக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன யுத்தத்துக்கு எதிராக, ஈரானின் யுத்தத்துக்கு எதிராக, கியூபாவில் போடப்பட்ட சாங்ஷன்ஸுக்கு எதிராக போராட்டங்கள் போய்கொண்டிருந்தாலும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பொறுத்த மட்டிலே அந்த அளவுக்கு ஒரு பெரும் போராட்டம் வந்து அமெரிக்காவிலே வரவில்லை. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பொறுத்த மட்டிலே அவர்கள் கூறுகின்றார்கள், எப்ஸ்டீன் ஃபைல்ஸின் உண்மையாகவே அவர்கள் இன்வெஸ்டிகேட் செய்தார்கள் என்றால் அமெரிக்காவில் இருக்கின்ற ஆளும் வர்க்கத்தில் இருந்த அனைவருமே வந்து பதவி விலக வேண்டி வரும் என்று கூறிய ஒரு கருத்துக்கள் நிலவி வருகின்றது. எனவே இவ்வாறான ஒரு நபர் தான் இன்று அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கின்றார் என்பது நாங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய விடயம். ஆனால் இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் அனைத்து குற்றங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் பின் மீதும் சாத்திவிட்டு நாங்கள் மற்றவர்கள் வந்து எஸ்கேப் பண்ணிவிட முடியாது. உதாரணமாக வந்து இந்த யுத்தம் வாரத்துக்கு முன்னால் அமெரிக்காவிலே ஐஸ் என்று கூறப்படுகின்ற ஒரு வெளிநாட்டு, அதாவது வந்து ஐஸ் என்று கூறப்படுகின்ற இமிகிரேஷன் ஏஜென்சிஸ் வந்து பல மக்களை வந்து மிகவும் வன்முறையை பயன்படுத்தி மக்களை வந்து நாட்டிற்கு வெளியே வந்து தள்ளி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஐஸ் அண்ட் ஏஜென்சி வந்து டொனால்ட் ட்ரம்ப்புடன் ஆரம்பித்த ஒரு அரசியல் ஒரு ஏஜென்சி அல்ல. இது வந்து பராக் ஒபாமாவில் காலத்திலிருந்தே இந்த ஐஸ் ஏஜென்சி என்பது இவ்வாறான விடயங்களை வந்து செய்து கொண்டுதான் வந்திருக்கின்றது. பராக் ஒபாமாவை பொறுத்த மட்டிலே இவ்வாறான விடயங்களை செய்துவிட்டு 2-3 நபர்களுடன் சிரித்து கதைத்த பின்பு ஊடகங்கள் இதனை வந்து அவர்கள் பெருமளவுக்கு வந்து ரிப்போர்ட் செய்வதில்லை, பெருமளவுக்கு வந்து வெளிக்கொண்டு வருவதில்லை. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டிலே வெளிப்படையாக இதனை செய்கின்றார், வெளிப்படையாக இதனை செய்து வெளிப்படையாக இதனை நியாயப்படுத்துகின்றார். எனவே அமெரிக்கா என்ற நாட்டை பொறுத்த மட்டிலே அது உருவாகிய காலத்திலிருந்து, குறிப்பாக 2ஆம் உலக மகாயுத்தத்தின் பின்னர் காலத்திலிருந்தே அவர்கள் ஒரு வன்முறையான ஒரு ஜனநாயகத்தை தமது நாட்டிற்குள் மாத்திரமல்ல ஏனைய நாடுகளுக்குள்ளும், குறிப்பாக மிடில் ஈஸ்டர்ன் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளும் அந்த அவர்களின் எண்ணெய் வளங்கள் இருப்பதன் காரணமாக ஒரு வன்முறை ரீதியான ஒரு உலக போக்கியை அவர்கள் தள்ளி கொண்டிருந்தார்கள். இடைப்பட்ட காலங்களிலே ஜனநாயகம், ரூல் ஆஃப் லா, ஹியூமன் ரைட்ஸ் அது என்று பேசினாலும் அடிப்படையிலே வந்து இது ஒரு வன்முறையினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடாகும். எனவே அதன் வெளிப்படை தான் இன்று டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு மிகவும் விசித்திரமான ஒரு நபர் ஒன்று இப்பொழுது ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இப்படியான ஒரு நபர் ஜனாதிபதியாக இருக்கும் நிலையில் ஜனாதிபதியாக அவர் எடுக்கின்ற முடிவுகள், தீர்மானங்கள் இன்னும் எங்கு கொண்டு போய் சென்று இது முடிவுக்கு கொண்டு போவாரோ தெரியாமல் இருக்கின்றது. எம்மை போன்ற சிறிய நாடுகள், இலங்கையில் பல பாதிப்புகளுக்கு ஏற்கனவே முகம் கொடுத்த நாடுகள் தான் இலங்கை. அவை இன்னும் இந்த யுத்தம் காரணமாக இன்னும் என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்ற அச்சமும் இலங்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதை தான் அந்த தெளிவு தேவை என்ற காரணத்தால் தான் இன்று உங்களோடு சந்தித்து இந்த விஷயங்கள் நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம். அதே போல இன்னொரு கப்பல், ஈரான் கப்பல் இன்னொன்று இருக்கிறது பானதுர கடலுக்கு அருகிலே. இப்போ இது பாரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ இதை என்ன செய்யலாம் இலங்கை? நாங்கள் சர்வதேச ரீதியாக மக்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகவும் தெளிவான விடயம் இருக்கின்றது. ஒரு இது வந்து பானதுறையில் இருக்கின்றது வந்து பேசஞ்சர் ஷிப் என்று கூறுகின்றார்கள். அதே சிறுவர்கள் கூறுகிறார்கள். அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான உணவு, நீர், ஆகாரம் கோரிக்கை விடுத்தும் இன்னமும் அது சம்பந்தமாக உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கின்றது. நமக்கு இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே நமக்கு தெளிவான ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. இந்த மக்களை உதவி செய்ய வேண்டும் என்பது ஒரு தெளிவான சர்வதேச ரீதியான கடமைப்பாடு இருக்கின்றது. எனவே நாங்கள் அமெரிக்காவை ஒரு மாதிரி பார்க்கும், இந்தியா ஒரு மாதிரி பார்க்கும் என்று யோசித்துக் கொண்டு எமது சர்வதேச கடைப்பாடை நாங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது. நிச்சயமாக இந்த மக்களுக்கு பானதுறையில் வந்து இவ்வாறான ஒரு கப்பல் இருக்கின்றது, அதிலே வந்து சாதாரண மக்கள் இருக்கின்றார்கள், சிறுவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் எமக்கு சர்வதேச ரீதியான ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. இந்த கப்பலை வந்து நாங்கள் உதவி செய்வதற்கு அதை நிச்சயமாக அரசாங்கம் செய்ய வேண்டும். அதாவது வந்து நான் முதலே கூறியது போன்று ஸ்பெக்குலேஷனில் போகாமல், கான்ஸ்பிரசி தியரிஸில் போகாமல் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடை நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறு இந்த ஈரான் காலியில் இறங்கின இந்த ஈரான் கப்பலை அல்லது காலி கடற்பரப்பில் இருந்த இந்த ஈரான் கப்பலை எவ்வாறு எமது அரசாங்கம் உதவி செய்ததோ அதே போன்று பானதுறையில் இருக்கின்ற கப்பலையும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறித்தான் நாங்கள் அரசாங்கத்திடம் நாங்கள் அழுத்தம் செலுத்த வேண்டும். கட்டாயமாக, நிச்சயமாக நாங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம் இந்த காணொலியில். இது சம்பந்தமாக ஒரு விஷயம் பார்க்கக்கூடாது இருந்தது ஃபேஸ்புக்கிலே, ஸ்ரீலங்கா நாட் லைக் ப்ராப்ளம்ஸ் பட் ப்ராப்ளம்ஸ் லைக் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறதுல எல்லா பிரச்சனையும் இலங்கையை தேடி வாரமாய்த்தான் பல கருத்துக்களும் இருக்கு. அது எப்படி இருந்தாலும் இந்த யுத்தங்கள் நிறைவுக்கு வரணும், அதுதான் பொதுவான பலருடைய கோரிக்கையாக இருந்தது. யுத்தம் மென்மேலும் பல நாடுகளை அழிவு கொண்டு செல்லாமல் இது அப்படியே அமைதியாகிட
இதை தொடர்ந்து முன்னெடுத்து உக்கிரமாக கொண்டு செல்றதை தவிர்க்கிறதுக்கு எல்லா நாடுகளும் முன் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இலங்கை இதில் எந்த சைடு இருக்காங்க, எந்த சைடு எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு இருக்க காரணத்தினால என்ன செய்ய நல்லம் அப்படிங்கிறத நாங்கள் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருள்லிங்கம் அவர்களோடு பேசி தெரிந்து கொண்டோம். ஆகவே நன்றி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து இந்த விஷயங்களை மூடு பகிர்ந்து கொண்டோமே. நன்றி திஷா அழைத்ததற்கு. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நேர்காணலோடு சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டி ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.